அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, வழக்கமாக இந்த எபிசோட் 70 கடந்து விட்டது என்பதை உங்களுடன் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த எபிசோடை பார்க்குற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. நிறைய பேர் கமெண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இன்று முதல் இன்று உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நாளை முதல் உங்களுக்கு ஒரு பழமொழி, அதுக்கு பழமொழிக்கு தகுந்த ஒரு கதை. என்னோட ஒரு பெரியவர் பேசிகிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அது கொஞ்சம் ஹை லெவலாக இருக்குது, அது சப்போஸ் குழந்தைகளுக்கும் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணார். அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த காலத்திலலாம் நாங்கள்லாம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆத்திச்சூடு, கொன்றை வேந்தன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது சொல்லலைன்னா முட்டியில் அடிப்பாங்க. நான் சின்ன வயசுலேயே 4 வயசு 5 வயசு இருக்கும்போது ஸ்கூலில் போனோன்னா முதல்ல ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் தான் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி திருக்குறளில் 10 சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி நான் படித்தேன். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போல்லாம் குழந்தைகள் எல்லாம் காலையில் 3 வயசு ஆனோன்னா அந்த குழந்தைய 5 மணிக்கு தட்டி எழுப்பி அவளை அப்படியே கொண்டு போய் அந்த குழந்தைய ஒரு டப்பில் முக்கி வெளியே எடுத்து, அப்பா காலைல ஷூ போடுவார், அம்மா சட்டையை போடு, எல்லாம் பண்ணி, அவன் டாய்லெட் கூட போயிருக்க மாட்டான் அந்த பையனை ரெடி பண்ணி டாய்லெட் போகிறதுக்காக பின்னால் டைஃபரை வச்சு விட்டு அவனை கொண்டு வந்து முன்னால் நின்று பஸ்ஸில் ஏற்றி விட்டு அவன் டாட்டா சொல்லுன்னா டாட்டா சொல்லாமல் அப்பா அம்மா அப்பா அம்மான்னு அழுவான். அப்புறம் அவன் உள்ளே போனோன்னா அங்கே இருக்கிற அம்மா மிரட்டி கிட்டி அவனை கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விடும்போது மணி 8:30. 6 மணிக்கு பஸ்ஸில் உட்காருவான், 8:30 மணிக்கு போய் இறங்குவான். 8:30 மணிக்கு போனோன்னே அந்த பையனை என்ன சொல்லித்தர முடியும்? அவனை 11 மணிக்கு வீட்டில் விட்டுருவாங்க. 11 மணிக்கு வந்தோடனே அந்த குழந்தைய பிடிச்சி பாதி தூக்கத்தில் வருவான். என்னடா சொல்லி கொடுத்தாங்கன்னா, கீப் குவைட் அப்படிமா. என்னடா சொல்கிறேன்னா, இன்றைக்கி அதான் சொல்லி கொடுத்தாங்க, கீப் குவைட் அப்படின்னு. இந்த கீப் குவைட்டுங்கிற 2 வார்த்தை படிக்கிறதுக்கு 30,000 ரூபா ஃபீஸு. 30,000 ரூபா ஃபீஸு. அந்த குழந்தைய சேர்த்துறதுக்கு நம்ம ராத்திரி 12 மணிலேருந்து அப்ளிகேஷன் வாங்க நிற்கிறோம். அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி போனோன்னா முதல்ல அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் அம்மாவோ பிரின்ஸிபல் அம்மாவோ முதல்ல கேட்குற கேள்வி, நீங்கள் எத்தனாவது படிச்சிருக்கீங்க, சம்சாரம் எத்தனாவது படிச்சிருக்கு. பையனை சேர்த்துறது நம்ம எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜியான்னு சேர்த்த போகிறோம். ஆனால் அப்பா என்ன படிச்சிருக்கு, அம்மா என்ன படிச்சிருக்குன்னு கேட்குறது எதுக்குன்னா, நாங்கள் சொல்லி தர மாட்டோம், ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்போம், அது நீ தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ எதுக்கு நம்ம கொண்டு அங்கே விடணும்னு வேண்டாம். ஆனால் இப்படித்தான் நடக்குது, இப்போ அப்படித்தான் நடக்குது. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ஊரில் 2 ஆஸ்பத்திரி தான் இருக்கும். நான் கோயம்புத்தூரில் படிக்கும்போது, சின்ன கிளாஸில் படிக்கும்போது ஒரே ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி தான். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிகள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நர்சிங் ஹோம் 2-3 வச்சுருப்பாங்க. நர்சிங் ஹோம்னா சின்ன வீடு, அந்த வீட்டில் ஒரு போர்டு கோணையாக தொங்கிட்டு இருக்கும். அதில் டாக்டர் கே ராமநாதன் அப்படின்னு ஒரு போர்டு தொங்கும். அப்புறம் எங்கேயாவது ஒரு மூலையில் இன்னொரு போர்டு தொங்கும். அந்த பக்கம் போனால் டாக்டர் நரசிம்மன் ஒரு போர்டு தொங்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல போனால் நரசிம்மனே இருக்க மாட்டார், அவர் தூங்கி விளைஞ்சிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் ஆஸ்பத்திரியே கிடையாது. இப்போ ஆஸ்பத்திரி இல்லாத வீதி கிடையாது. ஒரே வீதியில் 3 ஆஸ்பத்திரி. அதில் இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்க. ஆஸ்பத்திரியில் முன்னால் பொழுது உங்களுக்கு வைத்தியம் இலவசம் அப்படின்னு போட்டிருந்தது. தலை சுற்றி போயிடுச்சு. கிட்ட போய் படித்தாக்கா அதுக்கு கொட்டக் மகேந்திராவில் லோன் தரானா, 5 லட்சம் வரைக்கும் லோன் தரானா. நம்ம என்ன பண்ண வேண்டியது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோன்னா லோன் கொடுத்துட்றானா, திருப்பி ரீபேமெண்ட் மாதம் இஎம்ஐ நம்ம கட்டணுமா. என்னையா கொடுங்கது? அவன் கொடுக்கறது 5 லட்சம், திரும்பி வாங்குறது 10 லட்சம். கூட லோனை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, திருப்பி கட்டும்போது டார்ச்சர் மேலே டார்ச்சர். 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவான், 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவான், இந்த மாதம் இஎம்ஐ வரல, நான் ஆள் அனுப்புகிறேன், கீழே அனுப்புகிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கலெக்ஷன் ஏஜென்ட்டை கொடுத்துருவான். கலெக்ஷன் ஏஜென்ட்டு மகா மோசமாக திட்டுவான். பணம் வாங்க மட்டும் தெரியுது, இது மாதிரி கட்ட தெரியல, அப்படி ஒரு திட்டுவான். அந்த மாதிரி நிறைய கேசஸ் பெண்டிங் இன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ். அப்புறம் ராத்திரி அவங்களோட ரூல்ஸ் படி, பேங்க் ரூல்ஸ் படி 6 மணிக்கு அப்புறம் ஃபோன் பண்ணக்கூடாது. ஆனால் அவன் ஃபோன் பண்ணுறதே ராத்திரி 9 மணிக்கு ஃபோன் பண்ணி தூக்கத்தை கெடுப்பானுங்க.
அது இல்லாமல் சில சமயம் ஆம்பளை பசங்க ஃபோன் பண்ணி விட்டு பொம்பளை விட்டு ஃபோன் பண்ண சொல்லுவானுங்க. அந்த அம்மா 4வது 4th லாங்குவேஜில் பேசும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த சூழ்நிலை போயிட்டுருக்கு. நம்ம படித்த காலம் வேற, இப்போ இருக்கிற காலம் வேறு. இப்போ யூனிஃபார்ம் வந்து ஒரு ஸ்கூலில் அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஒரு வெள்ளை சட்டையும் ஒரு காக்கி பேண்ட்டும், ஒரு வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டும் அப்பா அம்மா காடால் எடுத்து வருவாங்க. பேண்ட்டு தைக்க கொடுக்கும்போது முக்கா கால் தைப்பாங்க, கை முக்கா கை வைப்பாங்க. அதுதான் அரைக்கை சட்டை. இது வரைக்கும் இருக்கும் கை. அப்போ காமராஜர் ஐயா போட்ட மாதிரி கழுத்தில் ஒரு இது காலர்லாம் கிடையாது, அப்படி இருக்கும். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். இப்போ அப்படி இல்லை. ஒரே பையனுக்கு ஒரே வாரத்தில் 3 ட்ரெஸ்ஸு. திங்கக்கிழமை ஒரு ட்ரெஸ்ஸு, புதன்கிழமை ஒரு ட்ரெஸ்ஸு, வெள்ளிக்கிழமை ட்ரெஸ். அது போக பிடி ட்ரெஸ்னு ஒன்று. இது போக அவங்களுக்கு புஸ்தகம், அதுக்கப்புறம் பை. அவங்க வந்து இப்போவே கூலிக்கார மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லா பையன் முதுகுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமையை வச்சுட்டு அந்த பையன் எந்த பையனும் நிமிர்ந்து நடக்கிற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எல்லா பையனும் கூன் போட்டுக்கிறான், படிச்சுக்கிறான். அப்புறம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஆனோன்னு டியூஷன் வச்சிடறாங்க. 9ஆம் கிளாஸில் டியூஷன், 10ஆம் கிளாஸில் டியூஷன், 11ஆம் கிளாஸ் டியூஷன், 12ஆம் கிளாஸ் டியூஷன். அப்படி என்னத்துக்கே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு போகலாமே. அப்புறம் மறுபடியும் 10th வந்து பக்கத்து பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், நீ ஏன் வாங்கலான்னு இவனை பிடிச்சி அடிக்கிறது, பையனை பிடிச்சி அடிக்கிறது. என் கிளாஸில் நான் வாத்தியாராக இருக்கும்போது ஒரு கிளாஸில் 90 மார்க் ஒரு பிள்ளை வாங்கிச்சு. அந்த பிள்ளை தேம்பி எழுதிட்டு இருக்கு. நான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு, ஏமா இப்படி அழுகிறேன், நீ தான் 90 மார்க் வாங்கியிருக்கேன்னு. அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் அப்பா வந்து 100 மார்க் வாங்கலைன்னு என்னை அடிப்பாருன்னு அந்த பிள்ளை சொல்லுது. பக்கத்தில் கேசவன் ஒரு பையன், இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அவன் கேக்கான்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். எனக்கு கோபம் வந்துருச்சு, மழை கோபம். டே கேசவா, இங்கே வாடா, ஏன்டா சிரிச்சுட்டு இருக்க, 10 மார்க் வாங்கிட்டு வெக்கமா இல்லை? இப்போ இந்த பிள்ளை 90 மார்க் வாங்கியிருக்கணும்னா அதுக்கு கேன்னு மாதிரி சிரிக்கிறான். மறுபடியும் அடிச்சு போடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் சொல்கிறான், சார் எனக்கு அந்த 10 மார்க் எப்படி வந்ததுன்னே தெரியல சார், நான் அந்த அளவுக்கு எழுதவே இல்லைங்கிறான். இதை விட மோசம், ஒரு பையனை கற்று எழுது சொன்னப்ப அந்த பையன் கண்டபடி கற்று எழுதியிருக்கான். 4 பக்கத்துக்கு எழுதியிருக்கான். பசுமாடு மரம், பசுமாடை பற்றி கட்டுரை எழுது, தென்னை மரம் கட்டுரை எழுதுன்னு கொடுத்துருந்தது. எல்லாரும் ஒரு பக்கம் எழுதியிருக்கான், அந்த பையன் மட்டும் 4 பக்கம் எழுதியிருக்கான். 4 பக்கம் கண்டபடி எழுதியிருக்கான். கடைசியில் வந்து எந்த பசுமாட்டின் பாலை வாங்குவதற்கு எங்கள் வீட்டு ஆசிரியர் வருவார், நாங்கள் பால் இல்லை என்று சொல்லுவோம்னு கண்டபடி எழுதியிருக்கான். அப்புறம் அது இந்த மாதிரி எழுதியிருக்கான். அந்த டீச்சரம்மா கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கா சார் அப்படின்னு சொன்னால், அப்படின்னு கேட்டால் அந்த பையனை கேட்டால் தேம்பி எழுதுகிறான் பையன், விக்கி எழுதுகிறான். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டால், சார் நீங்கள் படிச்சு பார்த்து திருத்துவீங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறான். அப்படிலாம் சொன்ன பசங்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து 30 மார்க் வாங்கிட்டான். அவன் மெதுவாக இப்போ பேப்பரை தூக்கிட்டு நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து நிற்கிறான். அவன் முன்னால் ஒரு பையன் வந்து நிற்கிறான். வந்து சார் இன்னொரு 5 மார்க் போட்டால் பாஸ் பண்ணிடுவேன் சார், 5 மார்க் சார், எங்கேயாவது ஒரு 5 மார்க் போடுங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், டேய் நம்ம வாத்தியார் தங்கமான வாத்தியார் தான், வாத்தியாரை பற்றி உனக்கு தெரியாது, அவரே போட்டுருவார், அவர் 8 மார்க் போடுறேன்னு நினைக்கிறாரு, நீ என்ன 5 மார்க் கேட்குற, லூசாடா நீ அப்படிங்கிறான் அவன். சொல்லிட்டு எங்கிட்ட அவன் சொல்கிறான், சார் போட்டுவிடுங்க சார், பாவம் போனால் போகுது, அவன் பாஸ் பண்ணிட்டு போய் அவங்கள நல்லா சொல்லுவான் இல்லைங்கிறான். இப்படியெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பையங்களை படிக்க வச்சோம். பசங்க பயந்து படித்தானுங்க. வாத்தியார் அப்படின்னு ஒரு பயம், ஐயோ உள்ளே வந்துட்டாரு தோலை உரிச்சிருவார். இப்போ அப்படி இல்லை, எந்த பையனாவது வாத்தியார் கை வச்சா வாத்தியாரோட ஜோலி முடிஞ்சுது. உடனே அந்த பையனே பொண்ணை திட்டினா அந்த பொண்ணு உடனே போய் ஏதோ ஒன்று குடிச்சிடுது, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறது, உடனே பெரிய கேஸ் ஆகிடுது. ஐயோ அது இப்போ அப்படி. அதே மாதிரி ஆஸ்பத்திரி ஆச்சு, படிப்பாச்சு, வேலை. அந்த காலத்துலலாம் நல்லா 67 முடிச்ச உடனே இம்மிடியட்டாக எனக்கு வேலை கிடச்சிது. இப்போ அப்படியா? இப்போ இல்லை. நேற்று பார்த்தேன், பீகாரில் வந்து 10 வேக்கன்சி, வெறும் 10 வேக்கன்சிக்கு 1000 பேர் ஒரு ஹோட்டலில் வந்து பிளஞ்ச் ஆகுறாங்க. அந்த கேட்டு உடஞ்சி வெளியிலலாம் விழுகுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்பும் இல்லை. சரி போனால் தொலைது. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் 2 ரூபா கொடுப்பாங்க. 2 ரூபா கொடுத்து அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. 5 பொருள் 6 பொருள் நான் வாங்கிட்டு வருவேன். இப்போ அந்த 2 ரூபா கொடுத்த உப்பு கூட வாங்க முடியல. சாதாரண உப்போட பாக்கெட் விலையே 25 ரூபான்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த காலத்து ஷேவ் பண்ணுறதுக்கு வெறும் 50 பைசா, கட்டிங்க்கு 50 பைசா. இப்போ 300 ரூபா, ஹேர் கட்டிங்க்கு 300 ரூபா, ஷேவிங்க்கு வந்து 100 ரூபா. இமேஜினே பண்ண முடியல. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம்.
அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதில் பூராமே வேதிப்பொருள்கள், என்ன சாப்பிட்டாலும் வேதிப்பொருள்கள், கீரையில் வேதிப்பொருட்கள், காயில் வேதிப்பொருட்கள், பழத்தில் வேதிப்பொருள், எல்லாம் மருந்து அடிச்சுட்டு கொண்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், ஒரு பழம் எடுத்து இப்படி கையில் வைக்கிறேன், மாம்பழத்தை எடுத்து இப்படி கையில் வைக்கிறேன், மாம்பழத்துக்கு மேலே ஒரு பூச்சி மாதிரி வெள்ளையாக இருக்குது, பெயிண்ட் அடித்த மாதிரி. என்னடான்னு கேட்டால், இல்லை சார் அது பழுக்க வச்சுருக்காங்க, கார்பைடு போட்டு பழுக்க வச்சுருக்காங்க, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னமோ நடக்குது சார். அப்புறம் ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா 15 டீ கடை இருக்குது. 15 டீ கடையிலையும் சாட் கார்னர்னு போட்டிருக்கான். என்னடா சாட் கார்னர்னு பார்த்தா பையனும் பிள்ளையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. என்னடான்னா பேல்பூரி, மசால் பூரி அப்படின்னு சாப்பிடுங்க. அவன் அந்த பேல்பூரி போடுற பையனை பார்த்தா மகா அருவருப்பா இருக்கு. அவன் உள்ளுக்குள்ள ஒரு புளி தண்ணின்னு ஒரு தண்ணி கொடுக்குறான், பானிபூரின்னு சொல்லிட்டு. அவன் புளி எடுத்து கையில் இப்படி பிசைஞ்சு அந்த தண்ணிக்குள்ள விட்டு இப்படி 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 கலக்கிறான். கலக்கிட்டு எடுத்து நம்ம இடுப்புல தொடச்சிக்கிறான். தொடச்சி இப்படி மோக்க சிந்திக்கிறான். மறுபடியும் எடுத்து இப்படி கையில் கலக்கிறான். நான் கண்ணால் பார்த்தேன். நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம பிள்ளைங்க லைக் பண்ணி சாப்பிடுது. நாங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கோம், எப்படியோ போயிட்டு இருக்கோம். அதனால அவர் என்ன சொன்னார்னா, குழந்தைகளுக்கு தேவையான நல்ல கதைகளை கொடுங்க சார், உங்களை நாங்கள் ரொம்ப வாழ்த்துவோம்னு சொன்னாங்க. அது மாதிரி உங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி உங்களுக்கு ஆனால் அதில் சஸ்பென்ஸ் இருக்கும். செங்குட்டுவன்ஸ் மீன் சஸ்பென்ஸ், மேன் ஆஃப் சஸ்பென்சஸ், எல்லாம் அழகாக இருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க அது பழமொழின்னு சொல்லி, அதை நான் புதுமொழி பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் மேக்கப் போட்டுருவேன். உங்களுக்கு தெரியும், ஒரு நூலை நான் கயிறா போடுவேன், கயிறா தாம்பு கயிறா திரிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஐ வில் டூ இட். அதனால நீங்கள் தயவு செஞ்சு தங்கத்தமிழனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்கள். இது கண்டிப்பாக உங்களோட அந்த இதுலேயே வரும், கோல்டன் வாய்ஸ்லேயே வரும். கோல்டன் வாய்ஸில் வந்தோடனே எல்லாத்தையும் பாருங்கள். உங்கள் லெஷர் டைமில் பாருங்கள். ஆஃப்டர் த நைட் டின்னர் யூ ப்ளீஸ் கோ த்ரூ இட். ரொம்ப நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். என்னுடைய மோட்டோவே வாழ்க்கை வாழ்வதற்கே, அதுவும் சிரித்து கொண்டு வாழ்வதற்கே. வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும் அப்படின்னா 2 விஷயம் நீ செய்யுங்க. ஒன்று, எதை எடுத்தாலும் பாராட்டுங்கள். 2வது, புன்சிரிப்பு சிரியுங்கள். வீட்டில் ஏதாவது செஞ்சுட்டு கொடுத்தாங்கன்னா, பெரியவங்க, அம்மா அப்பா அம்மா அல்லது வீட்டில் ஒய்ஃப் ஏதாவது கொண்டு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லாட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பழகுங்க. இந்த வார்த்தை அவங்களை கொடுக்கும்போது அடுத்தது அவங்க செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தங்கத்தமிழனை நீங்கள் ஊக்குவிக்கும் போது அவர் கொடுக்கும் அடுத்த பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன கான்செப்ட் தான். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லெங்க்தியாக போயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் நாளையிலேருந்து உங்களுக்கு வரும் பழமொழியும் ஒரு கதையும் வரும்னு சொல்லி வாழ்த்துறேன். என்னோட இதை முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.